ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோஸு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு அப்படியே போட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுட்டு சாப்பிட்லாம். எல்லா வகை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே நம்ம கோஸு ரெடி பண்ணிடலாம். ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவு எண்ணெய், வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கார மிளகாய்த்தூள் 1, காரம் பார்த்து சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. தீ குறைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், கோஸு 1/2 கிலோ கோஸு நல்லா பொடிசாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இந்த கோஸை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். இந்த டைமில் இந்த கோஸையும் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். இந்த கோஸுக்கு தகுந்த கல் உப்பு நல்லா சேர்த்து நல்லா 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை, கோஸுடைய அந்த வாசனை நல்லா போகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கேன். இந்த டைமில் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். கோஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ரெடி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது கூடவே 3 தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தக்காளி அப்படியே கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுது. சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். அந்த கோஸுடைய அந்த வாசனையெல்லாம் போயிடுது, மசாலா வாசனை தான் வருது. இந்த டைமில் 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக அந்த 1/2 டம்ளர் கூட கம்மியாக விடுங்க. தக்காளியுடைய ஈரம் இருக்குது பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். இது நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருங்க. அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். 2 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. கோஸ் கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார், கீரை, மோர் குழம்பு இது மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடலாம். காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோஸு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.